வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்காரம். ஆமாங்க, இன்னும் 4 நாளில் இன்னொன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு நினைக்கிறீங்க? அதே லவ்வர்ஸ் டேங்க தானுங்க. ஆனால் இது நான் லவ்வர்ஸுக்காக போடல, சிங்கிளுக்காக போடுறேன். கண்டிப்பாக லவ்வர்ஸ் மட்டும் பார்த்துடாதீங்க, சரியா? சிங்கிள் நீங்கள் லவ் பண்ணுறாக்களே கொடுங்க. ஐ மீன் லவ் பண்ணுறேன்னா லவ்வரை தான் லவ் பண்ணுறேன் அப்படி இல்லை தானே. இப்போ எங்களோட வீட்டை வந்து எங்கள் அம்மா அப்பாக்கா இருக்காங்க, அவங்கள அன்பு காட்டலாம். இல்லை உங்களோட பிள்ளைகள் இல்லை சகோதரங்க சம்திங் யாரையும் அன்பு காட்டலாம். ஸோ அதுவும் லவ் தானே. ஸோ அவங்களுக்காகத்தான் நாங்கள் 4 நாள், இன்றைக்கு 10ஆம் தேதி, 10, 11, 12, 13, 14 மொத்தம் 5 டேஸ் நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். கேக் சம்திங் என்னென்னாலும் என்ன தோணுதோ அது நான் டெய்லி 7 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன், சரியா? நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நான் அதை திருத்திக்கொண்டு மாற்றிக்கொண்டு உங்களுக்காக செய்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இடியப்பம் குளிக்க போகிறேன், சரி? உங்களோட வீட்டை யாருக்கெல்லாம் இடியப்பம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஹார்ட்டில் செய்து கொடுங்க இடியப்பத்தை அன்பா, ஓகே? இடியப்பத்துக்கு வந்து வளமையாக குழைக்க தெரியும்னா இடியப்பம் குழைக்க தெரியாதவங்களுக்கு சொல்லுறேன். வந்து அவிச்சமா கோதுமை மாவில் அவிச்சமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் கலர் வேணுமென்றபடியாக கலர் போட்டுக்கிறேன் ரெட்டில். ஸோ அடுத்தது வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இடியப்ப பதத்தில் குழைச்செடுங்க, சரியா? குழைச்சி எடுத்து கொள்ளுங்க. நல்லா குழைச்சி நல்லா கலரெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும், சரியா? இது வந்து லவ்வர்ஸ் டேக்காக மட்டுமே. நீங்கள் வீட்டை செய்கிறது நார்மலான கலர் ஒன்றும் போட தெரியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இதுக்கு ஸ்பெஷலாக செய்கிறபடியே நான் ஸ்பெஷலாக கலர் போட்டு செய்கிறேன், ஓகே? நீங்கள் வந்து இப்போது வந்து நான் சொல்லுறது என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. அல்லது ஒன்றுமே வேணாம், நீங்களே செய்து நீங்களே சாப்பிடுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சுது. ஏன்பா சும்மா இதுக்காக எல்லாம் நீங்களாகி பிறகு கஷ்டப்பட்டு பேர் சிங்கிள் ஆவான். ஸோ டோன்ட் வெரி, யாருமே எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு லவ்வர் இல்லையானு கவலைப்படாதீங்க. இல்லை லவ்வர் இருக்கிறவங்க லவ்வர் இருக்காங்க இந்த நாள் தான் புழுகி திரிவாங்க. மற்றபடி டெய்லி அழுதுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் யாருன்னாலும், ஓகே? நம்ம வந்து இப்போ இடியப்பத்துக்கு வந்து நான் வந்து இடியப்ப தட்டு இதை எடுத்திருக்கேன். ஆனால் உண்மையாகவே வீட்டை வந்து இடியப்பம் கட்டு வந்து அந்த பனோல அதில் இதுதான் இதில் தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள், சரியா? இது வந்து ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்கான்ட்டு நான் இடியப்பம் பிளாஸ்டிக்கில் எடுத்துறேன். பிளாஸ்டிக்கில் அவிக்கக்கூடாது தானே சொன்னேன், இதுக்காக எடுத்திருக்கேன், சரியா? நீங்கள் எப்போவுமே வீட்டை அந்த நான் இப்போ முதல் காட்டினேன் அந்த இடியப்பத்திலே எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி இடியப்ப உரல்ல போட்டு ஹார்ட் ஷேப்பில் நம்ம இடியப்பம் புழிஞ்சி எடுக்க போகிறோம். அது ஹார்ட் ஷேப்பில் வருதா இல்லையா தெரியல, பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. சரி, அது வரட்டும், நம்ம வந்து கதைப்போம், சரியா? ஓகே, இப்போ வந்து நான் ஒன்று சொல்லுறேன் கேளுங்க, சரியா? உண்மையாகவே வேலண்டைன்ஸ் டே என்னென்னு தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே எதுக்காக, அப்படி ஒரு டே எதுக்காக வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் இப்படி வேலண்டைன்ஸ் டேனா லவ்வர்ஸ் டே அப்படி இப்படி, ஆனால் அதுக்கு உண்மையான ரீசன் என்ன சொல்ல வந்தேன்னா கால் வந்துச்சு. ஸோ அதுதான், ஓகே. என்ன சொல்ல வந்தேன்னா வேலண்டைன்ஸ் டே பற்றி கதைக்க வந்தேன். ஓகே, வேலண்டைன்ஸ் டேன்றது என்ன? வேலண்டைன்ஸ் டேன்றது யாருக்காக எதுக்காக கொண்டாடப்படுது? உண்மையாகவே லவ்வர்ஸுக்காக தான் கொண்டாடப்படுதா இல்லை அது வேறு நாளை குறிக்கிறதான்னு நான் வேலண்டைன்ஸ் டே பற்றி ஒரு விளக்கம் எடுத்து வச்சுருக்கேன், சரியா? அது நான் உங்களுக்காக இப்போ இல்லை, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கு சொல்லுறேன். 14ஆம் தேதி நைட் 7 மணி வீடியோவில் பாருங்கள். உண்மையாகவே வேலண்டைன்ஸ் டேன்னா என்னென்னு நான் சொல்லுறேன். ஆனால் இது உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இதில் சர்ச் பண்ணினான், இது வரைக்கும் அது உண்மை என்று தான் நான் நினைக்கிறேன். பட் பிள்ளையா இருந்தால் எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறேன், அது என்னென்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 7 o'clock என்னோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து ஹார்ட் நல்லா தானே வந்திருக்கு இல்லையா? ஆமாம், இடியப்பத்தில் சூப்பராக வந்திருக்கு. உங்களுடைய ஆளுன்னா ஐ மீன் நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு, உங்களோட வீட்டுக்காரருக்கு, ஓகே? வீட்டுக்காரருன்னா வீட்டுக்காரரா, ஓகே? ஹஸ்பண்ட், யா, ஓகே? அண்டு அல்லது அம்மா அப்பா பாட்டி தாத்தா அண்ணா அண்ணி அக்கா சம்திங் எல்லாருமே உங்கள் பிடிச்சவங்களுக்கு இடியப்பம் பிடிக்கும்னா அதை இப்படி ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க, ஓகே? உண்மையாகவே நல்லாயிருக்கும், சரியா? இடியப்பம் புளியே தெரியுமா?
ஸோ ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து இடியப்பம் வந்து புளிய வரல கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் செய்த பதம் பிள்ளையாக இருக்கும். சரியா? அது வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி சில பேருக்கு அப்பம் சுட தெரிஞ்சாக்களுக்கு இடியப்பம் சுட தெரியாது, இடியப்பம் அவிக்க தெரியாது, இடியப்பம் அவிக்க தெரிஞ்சாக்களுக்கு அப்பம் சுட தெரியாது, அண்ட் பாவக்காய் கறி வைக்க தெரியாது. சில பேருக்கு எல்லாம் செய்வாங்க, சிலது நல்லா செய்வாங்க, சிலது நல்லா செய்ய மாட்டாங்க. ஸோ அதை மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் இருக்கு. சரியா? இப்போ நீங்க வந்து இடியப்பம் புளியிறீங்க, சரியா? நீங்க ஹார்ட்ல புளியிறீங்க, ஓகே, கலர் விடாட்டியும் பரவாயில்ல, ஹார்ட்ல புளியிறீங்க, சாப்பிட்றீங்க. ஒருத்தருக்கு கொடுக்கணும், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அதை அவிச்சிட்டு வருவோம். சரியா? நான் வந்து புட்டுப்பானையில் அவிக்க போகிறேன். ஸோ நான் அவிச்சிட்டு வரேன். ஓகே. அவிச்சு முடிஞ்சுட்டு பார்த்தீங்களா, நல்லா தானே இருக்குது. ஆமாங்க, உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன்னா எனக்கே பிடிச்சிதுங்க. ஆனால் கொஞ்சம் கலர் போட்டபடியாக நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். உண்மையாகவே சொல்லணும்னா நான் போய் சொல்லக்கூடாது தானே. அப்போ எனக்கு அந்த கேக்குக்கு கலர் போட்டு சாப்பிட்றது அது தோன்றுல தெரியுது, அது இந்த சாப்பாடுன்ற வரைக்கும் அதுக்கு கலர் போட்டிருக்குன்னு யோசிக்க ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்படித்தான், நான் உண்மையை தானே சொல்லணும். ஸோ அதனால நான் உண்மையாகவே ஒரு 2 இடியப்பம் தாங்க சாப்பிட்டேன். எனக்கு பசிச்சது தான், பட் கலர் போட்டபடியாக நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க. நீங்கள் 1 2 சாப்பிடலாம் தானே. ஸோ நீங்கள் வடிவாக கொடுக்கலாம். சரியா? அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான விஷயம், நீங்கள் யாருக்குன்னாலும் வந்து அதை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணி என்னென்னு சொல்கிறத டெலிவரி, அதாவது அதை கொடுக்கும்போது இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது அது சாப்பாடு நல்லா தான் இருக்கணும், அதுவும் உண்டு. அதே போல் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, அதுவும் உண்மையாகவே நல்லா இருக்கணுங்க. அந்த சாப்பாட்டை பார்த்து அந்த சாப்பாட்டில் கை வச்சு சாப்பிடணும் போல இருக்கும், அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நீங்கள் யாருக்குன்னாலும், நீங்கள் டெய்லி தேவையில்லை, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் யாருக்குன்னாலும் கொடுக்குறேன்னா அதை வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக, கொஞ்சம் யோசிச்சு 2 3 தானே யோசிச்சு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அழகா அதை டெக்கரேஷன் பண்ணி அதை வந்து கொடுத்து பாருங்க. உண்மையாகவே உங்களோட சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா தெரியல, ஆனால் கை வச்சு மட்டும் சாப்பிட எடுத்துருவாங்க. அதுவே உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரியா? எப்போ கொடுத்தாலும் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. ஐ மீன் டெய்லி நான் சொல்லலை, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் அல்லது உங்களோட வீட்டை யாராவது ரிலேட்டிவாக வர்ற டைம், அந்த டைம் அப்படி கொடுத்து பாருங்க. ஓகே. நான் இப்போது இதோட வெளிக்கிறேன். ஓகே, நான் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் இதை பிச்சு வாய்க்க வைக்க போகிறேன். ஓகே, நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க நீங்கள் சமைச்சதை. பாய். 7 மணிக்கு சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, சாப்பிட்றடிக்கு சாப்பிட்டு வாங்க. பாய் பாய், குட் நைட்.